எங்கள் ஊரில் எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த முருங்கை மரம் தாங்க இருக்கும். அம்மாவாகட்டும் அத்தையாகட்டும் அடிக்கடி பறிச்சுட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. இப்போ என்னன்னு தெரியல, ஒருத்தவங்க வீட்டில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பறிச்சுட்டு வந்துட்டோம். முருங்கைக்கீரை வடை செய்யலான்னு சொல்லி தான். எங்களுக்கு வடை அப்படின்னாலே கடலைப்பருப்பில் செஞ்சால் தான் பிடிக்கும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேங்க. இது கூட 2 வரமிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது கூடயே முருங்கைக்கீரையும் போட்டு லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறது கூட இந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி எப்பவும் போல் வடை ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து இடையில கடிபடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வடை போடுறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் தட்டி நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வடை ரெடி. இது நார்மல் வடையை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.